இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலேயே 3 விஷயம் போயிடுச்சு. இது 4வது விஷயம். நாம் என்ன பண்ணுறோம்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கு தலையில் என்ன போடுறது? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது தலையில் ஷாம்பு வாங்கி போட்டுக்கிறோம். அதில் பிரயோஜனமே கிடையாது. சீயக்காய் வாங்கி போடுங்கள். சீயக்காயை நீங்கள் அரைக்கணும். சீயக்காய், அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஒரு 50 கிராம் கருவேப்பிலை, ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு, இது 3ஐயும் போட்டு 1/2 கிலோ சீயக்காய், 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் கருவேப்பிலை போட்டு அரைச்சி இதில் தான் நீங்கள் குளிக்கணும். உடம்பு முழுக்க இதை தான் தேய்க்கணும். நீங்கள் பாட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு மேலே சீயக்காய் போகிறதுக்கு பதிலாக ஷாம்பு போட்டுக்கிட்டு உடம்புக்கு சோப்பு போகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை அரைத்து கொள்ளுங்கள். வீட்டிலே அரைத்து கொண்டு நீங்கள் குளித்து வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த கோடை காலத்தில் உங்கள் உடம்பு மிக அற்புதமாக இருக்கும். வைத்தியனுக்கு பணமே தர வேண்டியதில்லை. வாணியனுக்கு பணம் கொடுத்தால் போதும். வாணியனுக்கு கொடுக்கக்கூடிய பணம் 100 கிராம் எண்ணெய் வாங்க போகிறோம், அவ்வளோதானே. ஒரு 20 ரூபா 30 ரூபா ஆக போதா? வேலை முடிஞ்சிருச்சா? இதை செஞ்சு பாருங்க. எண்ணெய் தேய்த்து குளித்த பிறகு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, நாளைக்கு பார்ப்போமா?